வெல்கம் டு ஜி ஸ்டார் ஆடியோஸ். இன்னைக்கு உங்களுக்காக இன்னும் ஒரு புதிய ப்ராடக்ட் எடுத்துன்னு வந்திருக்கேன். பெட்ரூம் மினி ஆம்ப்ளிஃபயர் வெர்ஷன் 2. ஏற்கனவே போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வெர்ஷன் 1 லான்ச் பண்ணோம். இது வந்து வெர்ஷன் 2. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சர்க்கியூட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், பெரிய நாப் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், பெரிய டிஸ்பிளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா உள்ளே காட்டுற வேறு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ப்ரைஸ்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று, இது வந்து பேசிக்லி பார்த்தீங்கன்னா இசை விரும்பிக்காக வந்து இந்த செட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். புது தமிழ் வார்த்தைலாம் கற்றுன்னு இருக்கிறேன். தயவு செஞ்சு தப்பாக இருந்தால் திருத்துங்க, கரெக்டாக இருந்தால் பாராட்டுங்க சார். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி இது பார்த்தீங்கன்னா இசை விரும்பிகளுக்காக, ஒன்லி ஃபார் மியூசிக் லவ்வர்ஸ். இந்த பழைய பாட்டு கேட்குறாங்க பாருங்கள், அதுக்காகவே நாங்கள் இந்த சின்ன மினி பெட்ரூம் ஆம்ப்ளிஃபயர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1ல் நீங்கள் கொடுத்த லவ் வந்து வேறு லெவலு தாண்டுட்டீங்க. கிட்டத்தட்ட 400 ஆம்ப்ளிஃபயர் போன 3 மாதத்தில் நாங்கள் விற்றுருக்கோம். அந்த அளவுக்கு சேலு ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் வந்து பொய்யா பாராட்டணும்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து லைவ் கமெண்ட்ஸ் என்னோட ஜி ஸ்டார் வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது, அவங்களோட நம்பரோட போட்டிருக்கேன். லைக்கு வியூஸ்க்காக நான் வந்து இது பண்ணல. ஐ ஆம் ஆல்சோ மியூசிக் லவர். நல்ல ப்ராடக்ட்டு, தெரிமான ப்ராடக்ட்டு, கம்மியான விலையில் கொடுக்கணும், அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் மை ஜி ஸ்டார் கஸ்டமர்ஸ் அண்ட் ஜி ஸ்டார் ஃபேமிலி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட். வாங்க இப்போது உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டலாம் என்ன இருக்குது. இது பாருங்கள் சார். பேசிக்கலாக லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப் வந்து இந்த யூஎஸ்பிலவே மர்ஜ் ஆகிருந்தது. ஸோ இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணோம், இதை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகியிருக்கோம். அதுக்கப்புறமா பெரிய டிஸ்பிளே, பெரிய ஐசி எல்லாம் பாருங்கள், பெரிய ஐசி போட்டு எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே. அதே மாதிரி சின்ன கரோக்கே மைக்கு, டிவி ஆக்ஸ் இன்புட்டு நீங்கள் கொடுத்திக்கலாம். பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கையில் இப்போ வீடியோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இது இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைக்கு, இந்த பக்கம் ஸ்பீக்கர்ஸ், இந்த பக்கம் டிசி இந்த ஒரிஜினல் நாங்கள் லாஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டினோம். இந்த ஜியோ ஒரிஜினல் 2.5 அடாப்டர் தான் இது கூட வரும். அது வந்து இன்க்ளூடட் த ப்ரைஸில் தான் இருக்குது. இது ஃபினிஷிங் வேணால் நீங்கள் பாருங்கள், திருப்பி காட்டுறேன். இதுதான் போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா RMS 30+30, ஆனால் பேசிக்லி இதை 40+40 தான் சொல்லுவாங்க. இது வந்து 12 வோல்ட்டு ஒரு 2.5 ஆம்ப்பு கிளாஸ் டிலவே நல்லா ஒர்க் ஆகுது. இது உள்ளவே 5 வோல்ட் இருக்குது. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்கோடர் இருக்குது. பெரிய ஐசி டிஸ்பிளே, இது பாருங்கள், எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே, குவாலிட்டியான டிஸ்பிளே. இதை ஆன் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள் சார், போன பாட்டி காமிச்சதில் எல்லாமே அதே தான், எந்த மாற்றமும் கிடையாது. பக்கா லெவல் ஃபினிஷிங், வேறு லெவல், நம்பர் 1ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. வாங்க இப்போ இதோட கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இது வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து வால்யூம் கண்ட்ரோல் 50 வரைக்கும் போவோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிங்கன்னா பேஸ் வந்து நீங்கள் -9லேருந்து +9 பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா ட்ரிபிளு, அதுக்கப்புறமா மைக்கோட எக்கோ, மைக்கோட வால்யூமு, அதுக்கப்புறம் இந்த மோட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ED5 இதுனா மைக்கு ஆன் ஆகிடும், இதுனா மைக்கு ஆஃப் ஆகிடும். மன்னிக்கணும், உடம்பு கொஞ்சம் சரியில்லை. இது பாருங்கள் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமான பொருள்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்படிங்க எல்லாமே இப்படி இப்போ சொல்கிறீங்கன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன ஒரு சின்ன விஷயத்தை காட்டுறேன். இது கூட வந்து நாங்கள் கொடுக்குற ரிமோட் பாருங்கள், இது தாங்க அந்த ரிமோட்டு. நல்லா பாருங்கள். இதுதான் மார்க்கெட்டுக்குள்ளே கிடைக்கிறது நார்மல் ரிமோட். இதுவும் ஒரு நல்ல ரிமோட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இந்த ரிமோட்டோட எப்படி நல்ல ரிமோட்டுன்னு நான் உங்களுக்கு 2 ரிமோட் வந்துட்டு இது பாருங்கள், 2 ரிமோட்டை நான் பிரிச்சுட்டே காட்டுறேன், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இதை பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிச்சுக்கிட்டேன் பாருங்கள். இந்த ரிமோட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பன். இந்த கார்பன்னா கொஞ்சம் நாள் அப்புறமா தேஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து காப் ரிமோட்னு சொல்லுவாங்க. காப் ரிமோட்னா அது வந்து அந்த ஃபுல் ஃபார்ம் எனக்கோ தெரியாதுங்க. ஆனால் இது வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா விலை கம்மியான ரிமோட்டு. உள்ளே என்ன இருக்குன்னா கார்பன் இருக்குது.
இந்த ரிமோட் பேடை நீங்கள் அமுக்கும் போது அந்த கார்பன் டச் ஆகும், டச் ஆனாக்கா ரிமோட் ஃபங்க்ஷன் வேலை செய்யும். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவே இந்த கார்பன் வந்து தேய ஆரம்பிச்சிருது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நல்ல குவாலிட்டி ரிமோட். இது பாருங்கள், இந்த ரிமோட் இப்போ நம்ம ரிமோட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ரிமோட் நான் திறக்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கார்பனே கிடையாதுங்க. இதில் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அமுக்கும் போது இது வந்து ஆன் ஆகும் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபால்ட் ஆகிறது சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் சார், இது வந்து ஐசி பேஸ்டு ரிமோட். பர்ஃபார்மன்ஸு, லாங் லைஃபு, உங்களுக்கு குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இதோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், ரேஞ்சும் நல்லா இருக்கும், அதுக்கப்புறமா குவாலிட்டியும் திறமான இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஐசி, அப்புறம் இதுதான் காப்க்கும் ஐசிக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் 2 வித்தியாசம் இருக்குது பாருங்கள் சார். இதுதான் சார் ஜி ஸ்டாரில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, கஸ்டமருக்கு வந்து என்ன பெஸ்ட் இருக்குதோ அதுதான் நாங்கள் வந்து மார்க்கெட்டில் செலக்ட் பண்ணி எங்கள் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறோம் சார். அதனால தான் எங்களை கஸ்டமர் வந்து நம்பிட்டு தேடிட்டு அவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. இது பாருங்கள் சார். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ரிமோட் வந்துடும், அதுக்கப்புறமா ஒரு செட்டு, அதுக்கப்புறமா இதோட பவர் சப்ளை இன்க்ளூடட். இது பார்த்தீங்கன்னா ஒரு 40+40 வாட்டு மேக்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 6 இன்ச்சு வித் டியூட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பழைய பாட்டு லவர் இருந்தீங்கன்னா இந்த செட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வேணும். ஸோ யாருக்கும் தேவைந்தா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 50 பீஸ் ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 50 பீஸ் ஆர்டர் வர வரைக்கும் நாங்கள் சேம் டே டிஸ்பேச் கொடுப்போம். வாட்ஸ்அப் ஆர்டர் நம்பர் கொஞ்சம் மாறிடுச்சு, அது வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருவேன். அந்த வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் இந்த ஆம்ப் ஆர்டர் கொடுக்கணும். ஸோ யாருக்காவது இந்த குவாலிட்டியான ஆம்ப் தேவை இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜி ஸ்டார் ஆடியோஸ்.